Hey guys, it's me PYR Kadir. 11th புக்கில் ஐரோப்பியர்களின் வருகை அப்படிங்கிற ஒரு பாடம் இருக்கு. ஸோ இந்த ஒரு பாடத்தை தான் நான் வீடியோவாக மேக் பண்ணியிருக்கேன். அண்ட் இந்த ஒரு வீடியோ பாடம் பார்ட் 1 பார்ட் 2 பிரிச்சிருக்கேன். ஏன்னா பார்ட் 1ல டச்சுக்காரர்கள் வரைக்கும், அதுக்கப்புறமா பார்ட் 2ல பிரெஞ்சுக்காரர்கள், டேனியர்கள், அப்புறம் ஆங்கிலேயர்கள், அவங்கள பற்றியும் நான் வீடியோவாக மேக் பண்ணியிருந்திருக்கேன். ஸோ இந்த வீடியோ பார்ட் 1 பார்ட் 2 நான் பிரிச்சிருக்கேன். ஏன் அப்படி பிரிச்சிருக்கேன்னா, இந்த ஒரு பாடம் ரொம்ப பெருசான பாடம். இதை நம்ம இப்படி பிரித்து படிச்சுக்கிட்டோம்னா ரொம்ப நான் வீடியோவாக கன்வெர்ட் பண்ணுறதுனால உங்களுக்கு சொல்றது கதை ரொம்ப ஈஸியாக புரியும். அண்ட் உங்களுக்குமே ஈஸியாக படிக்க முடியும் அப்படிங்கிறதுக்காக நான் இப்படி மேக் பண்ணியிருக்கேன். அண்டு நான் சொல்ல போகிறதுல முக்கியமான பாயிண்ட்ஸ் நான் சொல்லுவேன். ஸோ அதனால் பக்கத்தில் ஒரு நோட்ஸ் எடுத்துக்கிட்டு நீங்கள் முக்கியமான சொல்ல பாயிண்ட் ஹின்ஸாக எடுத்துக்கோங்க. அண்டு நான் கதையாக சொல்லுவேன். அதனால் அடுத்த தடவை உங்களுக்கு படிக்கும்போது, இந்த பாடத்தை திருப்பி படிக்கும்போது நீங்கள் புதுசாக படித்தாலும் உங்களுக்கு இந்த கதையாக இருக்கிறதுனால உங்களுக்கு ஈஸியாக மனப்பாடம் ஆகிடும். ஸோ ஸ்டார்ட் பண்ணலாமா? 1757 பிளாஸ்டிக் போர் நடைபெறுது. இந்த பிளாஸ்டிக் போர் சிராஜ் உத் தௌலாவுக்கும் ராபர்ட் கிளைவ் தான் நடைபெறுது. இதுல சிராஜ் உத் தௌலா தோத்து போயிறாரு, ராபர்ட் கிளைவ் வின் பண்ணிட்டாரு. ராபர்ட் கிளைவ் யாருன்னு பார்த்தா ஆங்கிலேயர். ஸோ இந்தியாவில் ஆங்கிலேயர்கள் ஆட்சியை கொண்டு வரதுக்கு முக்கியமான போர் எதுன்னு பார்த்தா பிளாஸ்டிக் போர் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் 16ஆம் நூற்றாண்டிலே ஐரோப்பியர்கள் இந்தியாவுக்கு வந்திருப்பாங்க. ஐரோப்பியர்கள் ஆங்கிலேயர்கள் மாதிரி கிடையாது. ஆங்கிலேயர்கள் என்ன பண்ணுவாங்க, 1613 சூரத்தில் ஒரு அணியை எழுவாங்க. அதுக்கப்புறமா பல வருஷம் கழிச்சு இந்தியாவை தனது அந்த ஆட்சிக்கு கீழே கொண்டு வந்திருப்பாங்க. இந்தியாவை ஆளக்கூடிய ஒருத்தவங்களாம் வந்துருவாங்க. ஆனால் போர்ச்சுகீசியர்கள் அப்படி கிடையாது. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, மிளகு, அப்புறம் லவங்கம், அப்புறம் கிராம்பு, இந்த நறுமண பொருட்கள்லாம் கொள்முதல் செஞ்சு அதை இந்திய கடல் வழியாக வணிகம் செய்யறது அப்படிங்கிறது அவங்க இவங்களுடைய நோக்கமாகவே இருந்திருக்கும். அண்டு இந்தியாவுக்கு முதல் போர்ச்சுகீசியர் யாருன்னு பார்த்தா அவங்க முதல் ஐரோப்பியர்கள் யாருன்னு பார்த்தா அவங்க போர்ச்சுகீசியர்கள் தான். ஸோ நான் தப்பா சொல்லிட்டேன். ஸோ இந்தியாவுக்கு முதல் ஐரோப்பியர்கள் யாருன்னு பார்த்தா அவங்க போர்ச்சுகீசியர்கள் தான். ஸோ போர்ச்சுகீசியர்களே ஃபர்ஸ்ட் யார் வந்திருப்பாங்கன்னு பார்த்தா வாஸ்கோ ட காமா தான் வந்திருப்பாங்க. அண்ட் வாஸ்கோ ட காமாவை பற்றி நான் வீடியோ போகிற பக்கத்தில் நான் அவங்கள பற்றி சொல்கிறேன். ஸோ இதில் இப்போ நான் என்ன சொல்ல போனால், 1510 வாஸ்கோ போர்ச்சுகீசியர்கள் கோவாவை கைப்பற்றிருப்பாங்க. கோவாவுக்கு போர்ச்சுகீசியர்களுக்கு அப்புறம் கிழக்கே மால்வா, அப்புறம் ஜாவா பகுதிகளுக்கு ஒரு அரசியல் மைய இடமா விளங்கிடுச்சு. ஸோ இந்த பாடத்துல நான் என்ன சொல்ல போறேன்னா, ஐரோப்பியர்கள் யார் காலத்துல வந்தாங்க, அவங்க என்னென்ன பண்ணாங்க, அவங்களுடைய யார் வந்திருப்பாங்க, அவங்களுடைய நூல்கள், அப்படி அவங்கள பத்தி எல்லாமே நான் இந்த டீட்டெயில்ஸா நான் சொல்ல போறேன். ஃபர்ஸ்ட் முகலாயர் காலத்துல ஐரோப்பியர்கள், அப்புறம் வெளிநாட்டுலேருந்து வந்தவங்க, அப்புறம் டச்சுக்காரர்கள், அப்புறம் ஆங்கிலேயர்கள், அப்புறம் பிரெஞ்சுக்காரர்கள், இவங்களை பற்றி தான் நான் சொல்ல போகிறேன். ஸோ 1600 1650. ஸோ நம்ம எல்லாருக்குமே தெரியும், முகலாய பேரரசு 1526 1707 வரைக்கும் நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனால் 1600 1650 இந்த 50 வருஷமே முகலாயர்களுடைய பேர் அவங்களுடைய பேர் ரொம்பவும் உச்ச நிலைக்கு போனது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இந்த 50 வருஷத்துல பாபர், அப்புறம் ஜஹாங்கீர், அதுக்கப்புறம் ஷாஜகான், அவுரங்கசீப், இப்படி முக்கியமான அரசர்கள்லாம் இந்த காலத்தெல்லாம் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அவங்க இந்த 50 வருஷத்துல தான் இவங்களும் ஆட்சி செஞ்சுட்டு இருப்பாங்க. அண்டு இந்த காலகட்டத்தில் வெளிநாட்டு பயணிகள்லாம் எல்லாருமே வந்திருப்பாங்க. இவங்க வந்தது மட்டும் இல்லாமல் என்ன பண்ணி இருந்திருப்பாங்கன்னா, நூல்கள்லாம் எழுதியிருப்பாங்க. இந்த இந்தியாவில் இந்த ஆட்சி ரொம்ப பெருசாக இருக்குது, இவங்க இப்படிலாம் பண்ணுறாங்க, இவங்களுடைய முகலாயர்களுடைய செல்வங்களை பற்றி, அப்புறம் அவங்க மக்கள்கள் வாழ்கிற இதை பற்றி, அப்புறம் எல்லாத்தையுமே பற்றியே நூல்களில் வெளியிட்டு இருந்திருப்பாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் 16ஆம் மற்றும் 17ஆம் நூற்றாண்டில் இன்னும் எக்கச்சக்கமான பேர் வராங்க. ஸோ இவங்கெல்லாம் இவங்களும் ஒன்றும் இதை என்ன பண்ணாங்கன்னா, இவங்களுமே நூல்லாம் வெளியிடுறாங்க. அண்டு அக்பருடைய காலத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு காலம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அக்பருடைய காலத்தில் தான் முகலாய பேரரசு ஒரு பெரிய அரசா அமைஞ்சிட்டு அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னு சொல்லலாம்னு பார்த்தா, ஏன்னா அக்பர் என்ன பண்ணான்னா, தன்னுடைய அப்பா தன்னுடைய அப்பா உமாயூன் மாதிரி இருக்கக்கூடாது. உமாயூன் என்ன பண்ணுவார், அவருடைய நாடை இன்னொருத்தர்கிட்ட பறி கொடுத்துறாரு, ஷெஜாக்கிட்ட பறி கொடுத்துறாரு. ஸோ அது மாதிரி இருக்கக்கூடாது, தன்னுடைய நாட்டை பெருசாக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு பெரிய ஒரு அமைப்பை உருவாக்கணும் அப்படிங்கிற மற்ற அரசுகள்லாம் ஒண்ணுமே பண்ண மாட்டாங்க அக்பருக்கு. அவங்க மட்டும் சும்மா சாதாரணமாக தான் இருப்பாங்க. ஆனால் அவங்கள கிட்ட போர் செய்யறது, அண்ட் அவங்கள்ட்ட போயிட்டு சண்டை போடுறது, அவங்க சூறையாடுறது, அப்புறம் அவங்க கட்டுப்பாட்டின் கீழே கொண்டு வர்றது அப்படின்னு தான் அக்பருடைய இதாகவே இருந்துச்சு. அக்பருக்கு ஒரு பெரிய ஆசை இருந்துச்சு. என்னன்னு பார்த்தா, ஒன்று ராஜஸ்தான், அப்புறம் குஜராத்தை தனது கட்டுப்பாட்டின் கீழே கொண்டு வருது, அவங்க அந்த இடத்த கைப்பற்றுறது. இன்னொன்று என்னன்னு பார்த்தா, வங்காளத்தை கைப்பற்றுறது. இந்த
ஒரு பெரிய ஆசை, பெரிய கனவை கூட இருந்ததுன்னு சொல்லலாம். ஸோ இந்த ஒரு கனவுகள் வந்து எப்போ நிறைவேறிச்சுன்னா அக்பருக்கு வந்து 1600 தான் நிறைவேறிச்சு. ஸோ 1600 வந்து ராஜஸ்தானையும் குஜராத்தையுமே வந்து அக்பர் வந்து கைப்பற்றாரு. வங்காளத்தை கைப்பற்றான்னு கேட்டால் அப்போதைக்கு அவர் கைப்பற்றலை. ஸோ சூரத் வந்து குஜராத்தில் தானே இருக்கும். ஸோ சூரத் வந்து ஒரு முகலாயர்களுக்கு வந்து ஒரு யூனிக்கான பிளேஸ் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா வந்து ஒரு ரொம்ப சிறப்பு வாய்ந்த இடமா வந்து சூரத் அப்படிங்கிறது வந்து முகலாயர்களுக்கு இருந்திருக்கு. எந்த அளவுக்குனா வந்து ஒரு செல்வ செழிப்பு மிக்க ஒரு இடமா இருந்திருக்கு. இந்த சூரத் வழியால் தான் வந்து மேற்காசியாவை சேர்ந்தவங்களா இருக்கட்டும், அதுக்கப்புறம் வந்து போர்ச்சுகீசியர்கள்லாம் உள்ள வந்துட்டு போறதுக்கு வந்து ஒரு இடமா நுழைவாயில் போல இருந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த சூரத்தை வந்து பாதுகாக்கிறதுக்கு வந்து அக்பர் வந்து ஒரு 2 ஆளுநரை வந்து நியமிக்கிறாரு. அந்த ஒரு ஆளுநர் என்ன பண்ணுவாங்கன்னா, தபதி நதி இருக்குல்ல, ஸோ அந்த தபதி நதிக்கு பக்கத்துல ஒரு பெரிய கோபுரத்துல வந்து அந்த ஆளுநர் வந்து நிக்க வச்சிருவாங்க, ஒரு செக்யூரிட்டி மாதிரி. அவங்க வந்து 24 மணி நேரமும் அங்கதான் இருக்கணும். அங்க வந்து அந்த சூரத்துல வந்து என்னென்ன நடக்குது, என்னென்ன நடந்துட்டு இருக்கு, யார் யார் என்ன பண்ணிட்டு இருக்கா அப்படிங்கிற ஒரு செக்யூரிட்டி மாதிரி பார்த்துட்டு இருக்கோம். இன்னொரு ஆளுநர் என்ன பண்ணுவார்னா, அந்த சூரத்துல இருக்கிற நிர்வாக பணி, அங்க போயிட்டு சுங்கவரி வசூல் செய்யறது, அதுக்கப்புறமா என்னென்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிற எல்லாத்தையுமே வந்து அந்த இன்னொரு ஆளுநர் வந்து பார்த்துட்டு இருப்பாங்க. அண்ட் வங்காளம் வந்து கடைசி வரைக்குமே சூரத்தை எழுதுவர் அக்பர்னால வந்து கைப்பற்ற முடியாம போயிடும். ஏதான் வந்து அவர் அந்த வங்காளத்தை கைப்பற்றி பீகார்ல கிழக்கு வரைக்கும் வந்து தனது பேரரசை நிறுவனம் அப்படிங்கிறதான் அக்பருடைய ஒரு பெரும் ஆசையா இருந்திருக்கும், கனவா இருந்திருக்கும். ஆனா அவரால் வந்து அதை ஒண்ணுமே பண்ண முடியாது. ஸோ சூரத் வந்து எப்போ வங்காளம் வந்து எப்போ அக்பருடைய இதுல வந்துச்சா கடைசி வரைக்கும் வரல. முகலாயர்களுடைய ஆட்சியில வந்து ஜஹாங்கீருடைய காலத்துல வந்து கட்டுப்பாட்டின் கீழே வருது. ஸோ ஜஹாங்கீர் காலத்துல வந்து ஒரு நிர்வாக அமைப்பை நிறுவாங்கல்ல, ஸோ அந்த நிர்வாக அமைப்பை வந்து யாரு நிர்வாகம்னு பார்த்தா தோடர்மால் அப்படிங்கிறவங்க தான் அந்த நிர்வாக அவருடைய வழிகாட்டுதல் மூலியமா தான் வந்து ஜஹாங்கீர் காலத்துல வந்து இருந்துச்சு. ஸோ ஜஹாங்கீர் காலத்துல யாருடைய வழிகாட்டுதல் மூலியமா வந்து நிர்வாகம் செயல்பட்டது அப்படின்னு பார்த்தா தோடர்மால் அப்படிங்கிறவர் தான். 1600 வந்து டச்சுக்காரர்கள் ஆங்கிலேயர்கள் இந்தியாவுக்கு வராங்க. இவங்க வரப்போ வந்து முகலாய ஆளுநர் வந்து என்ன பண்றாங்கன்னா, இவங்க வந்து தங்குறதுக்கு அப்புறம் வந்து மண்பாண்டங்களை சேகரித்து வைக்கிறதுக்காக ஒரு சித்தாங்கிகள் அப்படிங்கிற ஒரு இதை வந்து அமைச்சு கொடுக்குறாங்க. ஸோ அமைச்சு கொடுக்குறப்பே அந்த ஆளுநர் என்ன சொல்றாங்கன்னா, நீங்க வந்து இங்க வந்துடலாம், வந்து இருக்கலாம், வணிகம் செய்யுங்க. ஆனா ஒண்ணு, இந்த நாடு வந்து எங்களுடைய நாடு அப்படின்னு நீங்க வந்து சொல்லக்கூடாது, ஒரு உரிமை கொண்டாடக்கூடாது, எதுவுமே பண்ணக்கூடாது. வரீங்கன்னா வரீங்க, வந்துட்டு வணிகம் செய்யணும்னா வணிகம் செஞ்சுட்டு நீங்க பாட்டுல பெய்யணும். இங்க வந்துட்டு இது என்னோட நாடு, என்னோட இது அப்படின்னு சொல்லக்கூடாது அப்படின்னு ஒரு நியூஸ் சொன்ன உடனே டச்சுக்காரர்களுக்கு வந்து ஒரு பெரிய ஏமாற்றமானது. என்னன்னா நம்ம வந்து இங்க வந்துட்டு நம்ம இங்கே தங்கலான்னு பார்த்தோம், ஆனா நம்மளும் பிரெஞ்சுக்காரருக்கு மாதிரி போர்ச்சுகீசியர்கள் மாதிரி நம்மளும் இங்கே போயிடுவோம் பிறகு அப்படின்ட்டு ரொம்ப மன உணர்ந்து போயிறாங்க. ஸோ இந்த காலகட்டத்துல வந்து ஆங்கிலேயர்கள் வந்து 1613 வந்து சூரத்துல வந்து ஒரு வர்த்தக மையத்தை வந்து நிறுவுறாங்க. அந்த 1668 வந்து பம்பாய் தீவுகளை வந்து ஆங்கிலேயர் வந்து கைப்பற்றுறாங்க. ஸோ கைப்பற்றி அதுக்கப்புறமா 1687 வந்து இதை வந்து ஒரு தலைமை இடமா வந்து ஏற்படுத்திக்கிறாங்க. இப்போ ஆங்கிலேயர்கள் பொதுவாக என்ன நினைச்சாங்கன்னா, வணிகத்தை வந்து சூரத்துல இருந்து அதுக்கப்புறம் பம்பாய்க்கு வந்து நம்ம அமைக்கணும் அப்படிங்கிறது தான் ஆங்கிலேயர்களோட எண்ணமா இருந்துச்சு. ஆனா வந்து சூரத்தான ஒரு யூனிக் பிளேஸ் ஆச்சு, இதை வந்து எதுவுமே பண்ண முடியாது, எல்லா வணிகமுமே சூரத்துல நடைபெற்றிருக்கும். ஸோ பம்பாய் அப்படிங்கிறது ஒரு பேரளவாக தான் இருந்துச்சு அந்த காலத்துல. ஸோ அதனாலே வந்து எல்லா வணிகம் எல்லாமே வந்து சூரத் அப்படிங்கிற இடத்துலதான் வந்து இருந்துச்சு. ஸோ முகலாயர்கள் காலத்துல வந்து இந்த ஒரு 50 வருஷம் ஒரு இப்படி இருக்கா, பட் அடுத்த 50 வருஷம், அதாவது 1650 இருந்து 1800 வரைக்கும் இதுக்கு ஆப்போசிட்டா இருக்கும். ஸோ இந்த இடத்துல வந்து இந்த 50 வருஷம் இது ஒரு நார்மலா ஒரு வருஷம், ஒரு ஸ்பெஷலான ஒரு வருஷமா இருந்தாலும் அடுத்த 50 வருஷம் வந்து ஒரு அதுக்கு ஆப்போசிட்டான ஒரு வருஷமா இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். நான் ஏன் அப்படி சொல்லணும்னு பார்த்தா, அக்பர் எப்படி தன்னோட படையை வந்து பெருசாக்கணும்னு நினைச்சாரு, அதே மாதிரியே அவுரங்கசீப், அதாவது முகலாய பேரரசுல ரொம்ப கொடூரமான அரசன் சொல்லலாம். ஏன் நான் கொடூரமான அரசன் சொல்றேன்னா, தன்னோட அப்பாவே வந்து இவர் வந்து ஜெயில போட்டிருப்பாரு. ஸோ அந்த அளவுக்கு ரொம்ப கொடூரமான அரசன் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இந்த அவுரங்கசீப்பும் தன்னோட பேரரசு வந்து தக்கான பகுதி வரைக்கும் பெருசா வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு. இவர் ஆசைப்பட்ட மாதிரியே அகபந்து நகர், அப்புறம் வந்து கோல்கொண்டா, அதுக்கப்புறம் பிஜப்பூர் பகுதிகள் எல்லாத்தையுமே வந்து தனது கட்டுப்பாட்டு இங்க வந்து கொண்டு வந்துடுறாரு. அண்டு இவ்வளவு பெரிய பேரரசா மாறிடுது. ஸோ இப்போ வந்து என்ன நடக்குதுன்னா,
நம்ம வந்து காலங்காலம் பரம்பரை ஏன்னா வந்து 1526 ஸ்டார்ட் பண்ணது முகலாய பேரரசு. ஸோ இடையில ஒரு 10 வருஷம் கேப் விட்டுருப்பாங்க. அதுக்கப்புறமா இப்போ அவுரங்கசீப் வரைக்குமே காலம் வரைக்குமே இவங்க தான் ஆட்சி செஞ்சுட்டு இருப்பாங்க. ஸோ நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு வந்து பெரிய பரப்பா தான் அங்க முகலாயர்களுடைய ஆட்சி வந்து இருந்திருக்கும். ஸோ அவங்களே என்ன நினைப்பாங்கன்னா, நம்ம வந்து பரம்பரையா வந்து ஆட்சி செஞ்சுட்டு இருக்கோம், இதுக்கு மேல யாரா வந்து நம்மளை வந்து தோற்கடிக்க போறா, இனிமே நம்ம தான் அப்படிங்கிற ஒரு கர்வம், ஒரு தன்னம்பிக்கை, ஒரு நம்பிக்கை, இது எல்லாமே அவுரங்கசீப் கிட்ட இருக்கு. இதை உடைக்கும் விதமா இன்னொரு இன்சிடென்ட் முகலாய பேரரசுக்கே ஒரு பெரிய ஒரு ஏமாற்றம், பெரும் அதிர்ச்சிக்குரிய ஒரு இன்சிடென்ட் நடக்குது. அது என்னன்னா மராத்தியர்களோட எழுச்சி தான். ஸோ மராத்தியர்களோட எழுச்சி சிவாஜி வந்தது. ஸோ இது எல்லாமே வந்து முகலாய பேரரசை வந்து ஒரு எப்படி சொல்றது, முகலாய பேரரசு சரிவடைஞ்சக்கூடிய ஒரு காலம் அப்படின்னு சொல்லலாம். 1664 சிவாஜி வந்து சூரத்தை வந்து சூறையாடுறாரு. ஸோ முழுசா சூறையாடுனான்னு பார்த்தா முழுசாலாம் சூறையாடல, கொஞ்ச அளவுக்கு தான் சூறையாடுறாரு. அதுக்கப்புறம் 1670 முழுவதுமா சூறையாடுறாரு. ஸோ சிவாஜி வந்து தன்னை வந்து ஒரு பேரரசராக வந்து ரைக்கார் கோட்டையில வந்து முடிச்சு வச்சிருப்பாரு. அதுக்கப்புறமா சிவாஜி என்ன பண்ணான்னா, ஓகே நம்ம வந்து முகலாய பேரரசை வந்து எப்படியும் அழிச்சிட்டோம், முழுசா அழிக்கல, பட் அவங்க பேரரசுகளா ஆண்டுகிட்டு இருக்கிறப்போ எப்படி இருந்தாங்களோ அதை விட ரொம்பவும் டவுனா தான் இருக்காங்க, அந்த அளவுக்கு நம்ம வந்து கொண்டுட்டு போயிட்டோம். இதுக்கு மேல வந்து நம்மளோட கவர்மெண்ட் வந்து தென்னிந்தியாவை நோக்கி திருப்போம் அப்படின்ட்டு தென்னிந்தியாவை பக்கம் திருப்புறாரு. ஸோ தென்னிந்தியாவுக்கு போறப்ப செஞ்சி அப்புறம் தஞ்சாவூர் பகுதியை வந்து கைப்பற்றாரு. ஆனா ஒரு காலகட்டத்தில் வந்து செஞ்சி அப்படிங்கிறது வந்து முகலாயர்களுடைய இதுல வந்து வருது, முகலாயர்கள் கட்டுப்பாட்டின் கீழே வருது. ஆனா தஞ்சாவூர் வந்து சிவாஜி, அதாவது மராத்தியர்களுடைய கட்டுப்பாட்டின் கீழே தான் இருக்கு. ஸோ மராத்தியர்கள் வந்து தஞ்சாவூர் என்ன நினைக்கிறாங்கன்னா, தமிழ்நாட்டின் கலைக்கூடமாக வந்து ஏற்படுத்துறாங்க. ஸோ இந்த அளவுக்கு தஞ்சாவூர், அந்த தஞ்சாவூர் வந்து ரொம்பவும் ஒரு யூனிக்கான ஒரு பிளேஸ் அதோட இருந்திருக்கு. ஸோ இந்த அளவுக்கு இருந்திருக்கா. ஸோ ஃபர்ஸ்ட் 50 வருஷம் ஒரு நார்மலான ஒரு வருஷம் இருந்துச்சு. அடுத்த 50 வருஷம் இந்த அளவுக்கு ஒரு வீழ்ச்சி இருந்துச்சு. ஸோ வீழ்ச்சி அடைஞ்சதுக்கு அப்புறம் என்ன நடந்துச்சு, அடுத்த 50 வருஷம் என்ன நடந்துச்சு, 1700 1750 வரைக்கும் முகலாய காலத்துல என்ன நடந்துச்சுன்னு பார்த்தா, 1707 வந்து கடைசி முகலாய பேரரசரான அவுரங்கசீப் இறந்து போயிறாரு. இவர் இறந்து போனதுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் வந்து வங்காளம், கர்நாடகா, அப்புறம் வந்து ஹைதராபாத், இந்த பகுதியில் இருக்கிற அரச பிரதிநிதிகளை வந்து தன்னை வந்து சுதந்திரமான ஆட்சியாளர்களா அறிவிச்சுக்கிறாங்க. ஸோ ஆங்கிலேயருக்கு வந்து தெரிஞ்சிருது. ஆங்கிலேயர்கள் வந்து ஜஹாங்கீர் காலத்துலதான் வந்து ஆங்கிலேயர்களே வந்து ஜஹாங்கீர் கிட்ட தான் வந்து கேட்டிருப்பாங்க, நாங்க வந்து உங்க நாட்டுல வந்து வணிகம் அமைச்சுக்கிறோம் அப்படின்னு அங்க கேட்டுப்பாங்க. ஸோ அவங்களே என்ன பண்ணிட்டாங்கன்னா, முகலாயர்களுடைய இது வந்து ரொம்ப பெருசா ஒண்ணும் இல்லையே, ஏன்னா வந்து சைவடைய ஆரம்பிச்சிருது. ஸோ இதனாலே வந்து நம்ம வந்து ஒரு ஆட்சி அமைப்போம் அப்படின்ட்டு ஒரு முடிவு பண்ணியிருந்திருக்காங்க. ஸோ இப்படி முடிவு பண்றப்போ கர்நாடகம் மற்றும் வங்காள பகுதியில் இருக்க நவாப்புகள்லாம் வந்து ஆங்கிலேயர்கிட்ட கடன் வாங்கிடுவாங்க. ஸோ இந்த கடனை எப்பயாச்சும் திருப்பி கொடுக்கணும், ஒருத்தவங்களுக்கு கடன் கொடுத்தோம்னா அதை வந்து திருப்பி எப்பயாச்சும் கொடுக்கணும். ஸோ இது கடனை திருப்பி கொடுக்குறப்போ எப்படி கடன் கொடுக்கலாம் அப்படின்ட்டு அந்த நவாப்லாம் யோசிச்சுட்டு இருக்கிறப்போ ஒரு நிலங்களை வந்து கொடுக்குறாங்க. இந்த குறிப்பிட்ட ஒரு ஏரியாஸ், ஒரு ஊரை அது மாதிரி நிலங்களை வந்து கொடுக்குறாங்க. நிலங்களை கொடுத்துட்டு, நீங்க வந்து நான் உங்கள்கிட்ட கடன் வாங்கினேன், அது வந்து எங்களால கொடுக்க முடியாது, அதனால வந்து நீங்க வந்து இதை வந்து வரி வசூல் செஞ்சுக்கங்க அப்படின்னு ஆங்கிலேயர்கிட்ட சொல்றப்போ இவங்களும் வரி வசூல் செய்யறாங்க. ஸோ இந்த ஒரு இன்சிடென்ட்டுமே வந்து இந்தியாவில் வந்து ஆங்கிலேயர்கள் ஆட்சி செய்யறதுக்கான ஒரு காரணமா கூட இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். அண்டு இதுக்கு இடையில வந்து டச்சுக்காரர்கள் வந்து தன்னுடைய கேபிட்டலை வந்து பழவேற்காடுலேருந்து நாகப்பட்டினத்துக்கு மாத்துறாங்க. அதுக்கப்புறம் வந்து சென்னை வந்து ஒரு செழிப்பு மிக்க ஒரு நாடா வந்து மாறுது. ஸோ இந்த அளவுக்கு இப்படி நடந்துட்டு இருக்கிறப்போ சூரத் பகுதியில் இருக்க உள்ளூர் வணிகர்கள்லாம் இருப்பாங்களே, அவங்கெல்லாம் என்ன சொல்றாங்கன்னா, 1780 வந்து நாங்கள் வந்து எங்களை வந்து டச்சுக்காரர்களுடைய கட்டுப்பாட்டின் கீழோ இல்லை ஆங்கிலேயர்களின் கட்டுப்பாட்டின் கீழோ நாங்கள் வந்து இருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இவங்கெல்லாம் வரத்துக்கு முன்னாடி வந்து இந்தியாவிலேன்னு ஒரு வணிகர்கள்லாம் இருப்பாங்கல்ல, இவங்க வணிகர்கள், உற்பத்தியாளர்கள் இருப்பாங்கல்ல, இவங்களுடைய முக்கியமான வேலை என்னன்னு பார்த்தா வேளாண்மை அப்படிங்கிறது தான். ஸோ அவங்க வந்து வேளாண்மை அப்படிங்கிறது ஒரு முக்கியமான வேலை இருந்துச்சு. அப்புறம் வந்து பால், நெய், கறி, அதுக்கப்புறம் மற்ற பொருட்கள், அப்புறம் வந்து கோதுமை, நெல், இது எல்லாத்தையுமே வந்து அவங்க வந்து உற்பத்தி செஞ்சுட்டு இருக்காங்க. ஸோ நீங்க பாலை கொடுத்துட்டு கூலை வாங்குறது அப்படிங்கிறது எந்த புக்கு, எந்த நூல்ல இருக்கு அப்படின்ட்டு நீங்க கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. ஸோ இப்போ டாபிக் சொல்லலாம். ஸோ இந்த ஒரு இப்படிலாம் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அண்டு
தென்னிந்தியாவில் வந்து ஒரு துணி தயாரிக்கிறாங்க. அது வந்து கலம்காரி அப்படிங்கிற ஒரு துணி தான். இந்த துணி வந்து வண்ணம் பூசப்பட்ட ஒரு துணி அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இந்த ஒரு துணியோட ஒரு மவுசு வந்து உலக நாடுகளில் வந்து ரொம்பவும் பரவாயிக்குது. ஸோ ரொம்ப ஸ்பெஷலாக வந்து இந்தோனேஷியாவில் உள்ள மக்கள் கூட இந்த துணி வந்து எங்களுக்கு வேணும், எப்படியாச்சும் வந்து இந்த நம்ம நாட்டுக்கு கொண்டு வருங்க, அந்த அளவுக்கு வந்து ரொம்பவும் முக்கியமான ஒரு இடமா வந்து மாறுது. ஸோ ஒரு காலகட்டத்தில் வந்து அப்போ வந்து பண்டமாற்று முறை இருந்துச்சு. இப்போ வந்து நான் ஏன் பாலை கூலை கொடுத்துட்டு கறியை கொடுத்துட்டு கூலை வாங்கினேன் அப்படின்னு நான் அந்த கொஸ்டின் கேட்டேன். ஸோ இந்த புக்கு 6th புக்கில் இருக்குது. இது என்ன நூல் அப்படின்ட்டு நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இப்படி பண்டமாற்று முறை தான் இருந்துச்சு. இப்போ என்கிட்ட வந்து ஒரு பொருள் இருந்துச்சா, அந்த பொருளை கொடுத்துட்டு எனக்கு தேவையான பொருளை வாங்கிங்கன்னா பண்டமாற்று முறை. இது உங்க எல்லாருக்குமே தெரியும். ஸோ பண்டமாற்று முறை தான் இருந்துச்சு. அப்போ காலப்போக்கில் வந்து நாணயத்தமா மாறி. ஸோ நாணயத்தை வந்து வாராக்க நம்ம சொல்லுவாங்க. ஸோ இப்போ நாணயத்தை வந்து பரிசோதிக்கிறதுக்கு, அதுக்கப்புறம் வந்து அதோடைய மதிப்பிடுறதுக்கு வந்து சாராப் அப்படிங்கிற அமைப்புகள் அமைக்கப்பட்டது. இந்த சாராப் அப்படிங்கிறவங்க என்ன பார்த்தா ஒரு வங்கியாளர் மாதிரி. ஸோ அப்படி இருந்தவங்க இவங்க எல்லாம் உள்நாட்டு வங்கியாளர்கள் அப்படின்னு அழைக்கப்படுது. ஸோ இப்படிலாம் ஆட்சி செஞ்சு இப்பெல்லாம் வணிகம் செஞ்சுட்டு இருக்காங்க இந்தியாவில். ஸோ இவங்களுக்கு ஒரு அதிர்ச்சி மூட்டும் விதமாக வந்து என்ன நடக்குதா, ஐரோப்பியாவிலிருந்து போர்ச்சுகீசியர்கள் வரைக்கும் இவங்க வந்து வருகை புரிஞ்சாங்க. ஐரோப்பியர்கள், அதுக்கப்புறம் போர்ச்சுகீசியர்கள், அதுக்கப்புறம் டச்சுக்காரர்கள், அப்புறம் அப்போ டேனியர்கள், பிரெஞ்சுக்காரர்கள், ஆங்கிலேயர்கள் இவங்கெல்லாம் வந்தது வந்து இங்கே உள்ள உள்நாட்டு வணிகர்களுக்கு வந்து ஒரு பெரிய அதிர்ச்சி ஏற்பட்டுச்சு அப்படின்னு சொல்லலாம். அண்ட் நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி தான் போர்ச்சுகீசியர்களுடைய வேலையை வந்து நறுமண பொருட்களை வந்து கொள்முதல் செஞ்சு அதை வந்து கடல் வணிகம் வழியால் வந்து வணிகம் செய்கிறது தான் இவங்களுடைய வேலையை வந்துச்சு. ஸோ இவங்க நினச்ச மாதிரியே வந்து கடல் வணிகம் வழியால் வந்து பாரசீக வளைகுடா அப்படிங்கிற இடத்துக்கு வந்து கொண்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் தலை வழியாக வந்து மத்திய தரை கடல் இடத்துக்கு அப்போ கொண்டு போயிடுறாங்க. ஸோ பிரெஞ்சுக்காரருக்கு வந்து புரிஞ்சுது, ஆசியாவில் வந்து நம்ம வந்து வணிகம் செய்கிறது வந்து ரொம்பவும் ஒரு ஈஸியான வேலை இல்லை, ரொம்ப கஷ்டமான வேலை அப்படின்னு புரிஞ்சுது. இங்கே உள்ள மக்களுக்கு வந்து ஐரோப்பாவில் உள்ள பொருட்களுடைய தேவை வந்து ரொம்ப இல்லை. ஸோ தங்கம், வெள்ளியை தவிர மற்ற எந்த ஒரு பொருட்களுமே வந்து யூஸ் இல்லாமல் இருந்துச்சு. ஆனால் தென்னிந்தியா ஒரு துணி உருவான்னு சொன்னேன், கலம்காரி அப்படிங்கிற ஒரு துணி. ஸோ அந்த துணியோட மவுஸ் வந்து அதோட யூஸ் வந்து ரொம்பவும் ஒரு உலக மக்களுக்கெல்லாம் ரொம்ப தேவைப்படக்கூடிய ஒன்றா இருந்துச்சு. எந்த அளவுக்குன்னா ஐரோப்பாவில் உள்ள மக்களுக்கெல்லாம் வந்து எங்களுக்கு இந்த துணி வேணும் அப்படின்னு சொல்லப்பட்டுச்சு. ஸோ இந்த கேட்கும்போது இந்தியாவில் உள்ள உற்பத்தி செய்யறவங்க எல்லாமே வந்து இந்த பொருட்களை வந்து உற்பத்தி செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. ஸோ உற்பத்தி செய்ய அவங்களுடைய தேவை இங்கே அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு. ஸோ உற்பத்தி செய்ய பொருட்களை வந்து வீணாகாமல் அவங்களுக்கு கொடுத்துடலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. ஸோ கேட்கும்போது ஸ்டார்டிங்கில் இது நல்லதாக தான் இருக்கும். ஆனால் வந்து போக போக இது ரொம்ப கெட்டதாக மாறிச்சு. எப்படி கெட்டதாக மாறிச்சுன்னா, இப்போ இங்கே வந்து கலங்காரி துணி வந்து உற்பத்தி செஞ்சுட்டு இருக்காங்க. உற்பத்தி செஞ்சு இருக்கிறப்போ இவங்களுக்கு தேவைப்படுது. இங்கே உள்ள பொருட்களை ஏற்றுமதி செய்ய மூலியமா வந்து நம்ம வந்து பணம் ஈட்டலாம், அதிக பணம் வாங்கலாம். பட் இந்தியாவில் என்ன இருந்துச்சுன்னா, இப்போ கிட்டத்தட்ட வந்து கிழக்கே வந்து பஞ்சங்கள்லாம் ஏற்பட்டுச்சு. அதுக்கப்புறம் வந்து நெசவாளர்களுக்கிடையே நெருக்கடிகள்லாம் ஏற்பட்டுச்சு. ஸோ இது ரொம்ப ரொம்ப கஷ்டங்கள் கூடிய இதெல்லாம் இருந்துச்சு. ஸோ எந்த இடத்துல பஞ்சம் ஏற்பட்டுச்சு, எந்த ஆண்டில் ஏற்பட்டுச்சு அப்படின்ட்டு நான் வந்து ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருக்கேன். அதை வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் கமெண்ட் நான் பின் பண்ணி வைக்கிறேன், போய் பாருங்கள். ஓகே, டாபிக்குள்ள போகலாம். இதில் வந்து ஒரு நெருக்கடியெல்லாம் ஏற்பட்டுச்சு. ஸோ இது நெருக்கடி ஏற்படுறதுனால வந்து இவங்களுக்குடைய அந்த துணிகளுக்கான பயன் வந்து அந்த துணிகள் வந்து தேவைப்பட்டுச்சு. எங்களுக்கு தேவைப்படுது, நீங்கள் வந்து உற்பத்தி அதிகமாக செய்யுங்கன்னு சொல்றப்போ இந்தியாவில் உள்ள பணியாளர்கள்லாம் வந்து ஒரு புஷ் பண்ணுறாங்க, நீங்கள் வந்து உற்பத்தி செய்யுங்க அப்படின்னு புஷ் பண்ணுறாங்க. ஸோ புஷ் பண்ணுறதுனால வந்து ஏன்னா ஏற்கனவே வந்து பஞ்சத்தில் கஷ்டப்படுறது இருப்பாங்க, வேற வேலை இல்லை. அப்போ வந்து ஆங்கிலேயர்கள்லாம் என்ன பண்ணாங்கன்னா அவங்களுடைய கட்டுப்பாட்டின் கீழே இருக்கிற நாடுகள்னா வந்து இந்த கஷ்டப்பட்டு இருக்கிற இந்தியர்களை வந்து வேற ஒரு இடத்துக்கு வந்து அந்த ஒரு இடத்துல இலங்கை அப்புறம் பல நாடுகள்லாம் இருக்கு. ஸோ அந்த கட்டுப்பாட்டின் கீழே உள்ள நாடுகளுக்கெல்லாம் வந்து கொண்டு போயிடுறாங்க. இதுக்கு இடையில வந்து ஐரோப்பியர்கள் அந்த இந்திய வணிகம் இருக்காங்களே, ஸோ ஐரோப்பியர்கள்லாம் இருக்காங்களே, ஸோ ஐரோப்பியர்கள்லாம் வந்து வெளிநாட்டிலேருந்து வந்தவங்க. இவங்க வந்து இந்தியாவில் வந்து சப்போர்ட்டிவாக இருக்கணும், அவங்க வந்து வணிகம் செய்யணும் அப்படின்னா அவங்களுக்கு ஒரு சப்போர்ட்டிவான ஒருத்தவங்க வேணும். ஸோ அப்படி இருந்தவங்க நம்ம எப்போ யார் சப்போர்ட்டிவாக இருப்பா அப்படின்னு பார்த்தா வந்து இந்திய வணிகர்கள், இந்தியாவிலேயே வந்து பெருவணிகர்கள்லாம் இருப்பாங்க. ஸோ இந்த பெருவணிகர்கள்லாம் இருப்பாங்களா, ஸோ இந்த பெருவணிகர்களை வச்சு நம்ம வந்து ஒரு வணிகத்தை வந்து நிறுவோம் அப்படின்னு வந்து ஐரோப்பியர்கள் நினைப்பாங்க. ஆனால் இவங்களுடைய நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பாகவும் இருப்பாங்க, நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப்லையும் இருப்பாங்க ஐரோப்பியர்கள். இது இருந்துகிட்டு இருக்கிறப்போ இந்திய வணிகர்கள்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, ஆங்கிலேயர்களின் கட்டுப்பாட்டுக்குள்ள சென்னை
அதுக்கப்புறம் பிரெஞ்சுக்காரர்களின் கட்டுப்பாட்டில் இருக்கிற புதுச்சேரி அந்த பகுதியில் வந்து நம்ம வந்து வணிகம் செஞ்சால் நம்மளுடைய வணிகம் வந்து நல்லா பெருசாகிடும் அப்படின்னு ஆசைப்பட்டாங்க. ஆனால் வந்து தமிழ்நாட்டில் வந்து அங்கே அரசியல் சூழல் வந்து ஒரு குழப்பங்களாக இருந்ததுனால இப்போ இருக்கிற வணிகத்தையும் நம்ம வந்து ஒழுங்காக வச்சுப்போம் அப்படிங்கிற நிலைமைக்கு தள்ளப்படுறாங்க. ஸோ இந்த காலகட்டத்தில் ஆங்கிலேயர்கள் என்ன பண்ணாங்கன்னா, சென்னையை தான் நம்ம வந்து ஒரு கட்டுப்பாட்டு கீழே கொண்டு வந்துட்டாங்களே. ஸோ சென்னை வந்து ஃபுல்லாகவே வந்து ஆங்கிலேய கட்டுப்பாட்டின் கீழே இருக்குது. ஸோ அந்த காலகட்டத்தில் வந்து இந்திய வணிகர்கிட்ட வந்து பொருட்களை வாங்காம யார் கூட வச்சுக்கிறாங்கன்னா, ஐரோப்பியர்கள் கிட்ட வந்து ஆங்கிலேயர்கள் வணிகம் வச்சுருக்காங்க. ஸோ இதில் இந்தியாவுடைய வணிகர்கள்லாம் வந்து அவங்கள்ட்ட தான் பொருளை வாங்குறது இல்லையா. ஸோ இவங்களுடைய மவுசு வந்து ரொம்ப டம்மியாகவும் ஐரோப்பியர்களுடைய மவுசு வந்து ரொம்ப அதிகமாகும். ஸோ இதனாலே வந்து ரொம்பவும் திறமை வாய்ந்த பெரும் இந்திய வணிகர்கள் வந்து ஹிஸ்டரியில் வந்து காணாமல் போயிடுறாங்க. அண்ட் அதுக்கடுத்தது என்ன ஆகுதுன்னா, ஸோ அதுக்கடுத்தது காலகட்டத்தில் வந்து ஆங்கிலேயர்கள் வந்து கட்டுப்பாட்டில் வந்து இந்தியாவில் வந்து கொண்டு வந்துடுறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு போர்ச்சுகீசியர்களை பற்றி பார்ப்போம். போர்ச்சுகீசியர்களில் வந்து ஃபஸ்ட்டு இந்தியாவுக்கு வந்தவங்க யாருன்னு பார்த்தா வாஸ்கோடகாமா தான். வாஸ்கோடகாமா வந்து 1498 ஆகஸ்ட் 9 வந்திருந்திருப்பாரு. இவர் ஃபஸ்ட்டு வந்தது ஒரு வழியில் வந்திருப்பார்ல. ஸோ அந்த வழியை பின்பற்றிக்கிட்டே பெட்ரோஸ் அல்வாரிஸ் காப்ரல் அப்படிங்கிறவர் வந்திருப்பார். இவர் வந்து 1500 வந்திருப்பார். இவர் வரப்போ வந்து 13 கப்பலோட 100 படை வீரர்களோட வந்திருந்திருப்பாரு. அடுத்தது 1501 வந்து வாஸ்கோடகாமா 2ஆம் முறையாக வந்திருப்பாரு. இவர் 2ஆம் முறையாக வரப்ப கிட்டத்தட்ட 20 கப்பல்களோட வந்திருப்பாரு. இந்த தடவை வரப்போ வந்து கண்ணூர்ல வந்து ஒரு வர்த்தக மையத்தை நிறுவுறாரு. அடுத்தது கள்ளிக்கோட்டை, அதுக்கப்புறம் வந்து கொச்சின்லையும் வர்த்தக மையத்தை நிறுவுறாரு. ஸோ இதை பார்த்த உடனே ஃபர்ஸ்ட் வந்தப்போ வாஸ்கோடகாமா ஃபர்ஸ்ட் வந்தப்போ சாமரின் அப்படிங்கிறது ஆதரித்து இருப்பாரு. ஸோ செகண்ட் டைம் வந்தப்போ இப்படி வர்த்தக மையத்தெல்லாம் நிறுவனம்னா சாமரிக்கு வந்து பிடிக்காம போயிடும். ஸோ இதனால நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு நினச்சிக்கிறப்போ சாமரியை வந்து போர்ச்சுகீசியெல்லாம் அட்டாக் பண்ணாங்க. அப்படி அட்டாக் பண்ணுறப்போ சாமரி வந்து இதில் தோற்று போயிடுறாரு. அதுக்கப்புறமா கொச்சின் வந்து இவங்க கொச்சினும் கண்ணூர் அந்த கொச்சின்லாம் வந்து அவங்களுடைய ஒரு வணிகத்துக்கான தலைநகரமாக மாறிடுது. போர்ச்சுகீசியருக்கு தலைநகரமாக மாறிடுது. அதுக்கப்புறம் 1524 மறுபடியும் இந்தியாவுக்கு வராது வாஸ்கோடகாமா. இந்த தடவை வரப்போ நோய்வாய்ப்பட்டு வாஸ்கோடகாமா கடைசியாக இறந்து போயிட்டாரு. ஸோ ஒரு காலகட்டத்தில் வந்து என்ன பண்ணுறாங்க, போர்ச்சுகீசியர்கள்லாம் வந்து இதுக்கப்புறம் நம்ம வந்து ஆண்டு தூரம் வந்து பயணம் செய்ய வேணாம், இந்தியாவில் ஒரு ஆளுநரை நியமிக்கலாம் அப்படின்ட்டு ஒரு ஆளுநரை நியமிக்கிறாங்க. இந்த ஆளுநர் நியமிக்கிறது யாருன்னு பார்த்தா அவர் பேர் தான் வந்து பிரான்சிஸ்கோ டி அல்மெய்டா அப்படிங்கிறது. ஸோ பிரான்சிஸ்கோ டி அல்மெய்டா அப்படிங்கிறது இந்த பிரான்சிஸ்கோ டி அல்மெய்டா அப்படிங்கிறது நீலநீர் கொள்கையை வந்து பின்பற்றாரு. இந்த நீலநீர் கொள்கை அப்படிங்கிறது என்னன்னா வந்து குடியிருப்புகளுடைய எண்ணிக்கையை வந்து குறைச்சி கப்பல் படை எண்ணிக்கையை வந்து அதிகரிக்கிறது தான் இவருடைய முக்கிய நோக்கமாக இருந்துச்சு. ஸோ இது மூலயமா வந்து பல கப்பல் படையை வந்து ஒரு வலுவான ஒரு அமைப்பை வந்து அமைச்சிடுறாரு. ஸோ இது மூலயமா வந்து சாமரியோடைய கப்பல் படையை மூழ்கடிக்கிறாரு. அதுக்கப்புறம் எகிப்த சுல்தான்களுடைய கப்பல்களையும் மூழ்கடிக்கிறாரு. அதுக்கப்புறமா பிரான்சிஸ்கோ டி அல்மெய்டா வந்து ஒரு நல்ல ஒரு ஆளுநராக தான் இருக்காரு. அண்டு இவர் வந்து கொச்சின் அரசரோட ஒரு நட்பு கொள்றாரு. ஸோ இவர் வந்து கொச்சின், அதுக்கப்புறம் மலபார், அதுக்கப்புறம் கண்ணூர்ல வந்து கடற்கரையில வந்து பல கோட்டைகளையும் கட்டுறாரு. இவருக்கு அடுத்தது இன்னொரு ஆளுநர் வராரு. அவர் யாருன்னு பார்த்தா அல்புபர்க் அப்படிங்கிற ஒரு ஆளுநர் தான். இந்த அல்புபர்க் அப்படிங்கிறது 1510 வந்து விஜயபூர் அரசரான யூசுப் அலி கான் அப்படிங்கிறவர் வந்து தோக்கடிச்சு கோவாவை வந்து கைப்பற்றாரு. இந்த கோவாவில் வந்து நீங்கள் வந்து எந்த மாதிரி சேர்ந்தவங்களாகவும் நீங்கள் கோவாவுக்கு வரலாம், நீங்கள் கோவாவுக்கு வாங்க அப்படின்னு அழைச்சி போய் விடுறாரு. அண்டு இவர் வந்து ஐரோப்பியர்கள் வந்து இந்திய பெண்களை வந்து கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. ஸோ ஆனால் வந்து உள்ளவங்க வந்து ஐரோப்பியர்களை கல்யாணம் பண்ண முடியாது. இந்திய ஆண்கள் வந்து ஐரோப்பிய பெண்களை கல்யாணம் பண்ண முடியாது. ஆனால் இந்திய பெண்களை வந்து ஐரோப்பியர்கள் வந்து கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு நிலை இருந்துச்சு. ஸோ இப்படி கல்யாணம் பண்ணதுனால வந்து யுரேசியா அப்படிங்கிற ஒரு குழுவும் உருவானுச்சு. ஸோ இந்த யுரேசியா அப்படிங்கிற குழு வந்து காலப்போக்கில் வந்து ஆப்பிரிக்கா, அதுக்கப்புறம் ஆசியாவில் வந்து பல இடத்துக்களை வந்து பரவ ஆரம்பிச்சிச்சு. அண்ட் இன்னொன்று என்ன பண்ணுறான்னா, இவர் வந்து சென்னை இந்தியா டு சீனா, அதுக்கப்புறம் வந்து மெக்கா டு கெய்ரா ஆகிய பகுதிகளுக்கு இடைப்பட்ட வந்து முஸ்லீம் வணிகர்கள்லாம் இருப்பாங்கல்ல. ஸோ அந்த முஸ்லீம் வணிகர்கள்லாம் கைப்பற்றி அவங்களுடைய தனது கட்டுப்பாடுங்கிற கொண்டு வந்து மலாக்கா அப்படிங்கிற ஒரு பகுதியையும் தனது கட்டுப்பாடுங்கிற கொண்டு வராரு. ஸோ மலாக்கா அப்படிங்கிறது என்னன்னா மலேசியாவை சேர்ந்தது தான். ஸோ மலாக்கா மலாய் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு நல்லாவே தெரியும். அதுக்கப்புறம் 1515 வந்து ஆர் மசூ அப்படிங்கிற துறைமுகத்தையும் தனது கட்டுப்பாடுகளை அல்புபர்க் அப்படின்னு கொண்டு வராரு. அண்டு சரியென்னும் உடன்கட்டை ஏறும் பழக்க வழக்கத்தையுமே ஒழிக்கணும் அப்படின்ட்டு அல்புபர்க் வந்து ஒரு முயற்சி பண்ணியிருந்திருப்பார். ஆனால் கடைசியாக அவரால் ஒழிக்க முடியாது, ஆனால் ஒழிக்கணும் அப்படிங்கிற ஒரு முயற்சி பண்ணியிருந்திருப்பாரு. அண்டு இன்னொன்று என்னன்னா, இவங்களுக்கு அடுத்தது ஒரு 2 ஆளுநர்கள் வந்து முக்கியமாக இருந்திருப்பாங்க. இந்த 2 ஆளுநர்கள் யாரான்னு பார்த்தா
மினோட்டா குங்கா, அப்புறம் வந்து ஆண்டனியோ டி நொராக்கா அப்படிங்கிற 2 பேர் தான். இதில் மினோட்டா குங்கா அப்படிங்கிறது வந்து 1534 வந்து பசினையும் கைப்பற்றியிருப்பார். அப்புறம் 1537 வந்து டைவை கைப்பற்றியிருப்பார். அதுக்கப்புறம் 1539 டாமன் துறைமுகத்தை வந்து இமத்துல் முல்க் அப்படிங்கிறவற்றை கைப்பற்றியிருப்பார். இந்த ஆண்டனியோ டி நொரான்கா அப்படின்னு சொன்னேன். ஸோ இவருடைய காலத்தில் தான் வந்து அக்பர் வந்து காம்பே வூ அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு வந்து வந்துட்டு இருப்பாரு. ஸோ அதுக்கப்புறமா பிரெஞ்சுக்காரர்களில் வந்து ஸ்பானிஷ் நாட்டை சேர்ந்த இரண்டாம் பிலிப் அப்படிங்கிறவர் வந்து 1580 வந்து போர்ச்சுகீஸ் நாட்டை வந்து கைப்பற்றியிருப்பாங்க. அதுக்கப்புறமா வந்து டச்சுக்காரர்கள் வந்து இலங்கையை கைப்பற்றியிருப்பாங்க போர்ச்சுகீசியர்கிட்ட. ஸோ இதுக்கப்புறமா கடைசியில் வந்து போர்ச்சுகீசியர்களுடைய எம்பையர், அவங்களுடைய எம்பையர் வந்து சைவடை அமைச்சு அவங்களுடைய எம்பையர் முடிஞ்சிருக்கும். ஸோ போர்ச்சுகீசியர் வந்திருப்பாங்களே, அது வந்து இந்தியாவில் எந்த ஒரு தாக்கத்தை ஏற்பட்டுச்சுன்னா, இந்தியாவில் வந்து இந்தியாவில் இருக்கிற அரசர்கள்லாம் வந்து ஒரு கூட்டமைப்பாக ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்க மாட்டாங்க. அவங்கவுங்க தனித்தனியாக இருக்கிறதுனால வந்து இதை நல்லா புரிஞ்சுக்கிட்ட போர்ச்சுகீசியர் வந்து அதை வந்து அங்கே இந்திய அரசர்களை வந்து தோற்கடிக்கிறாங்க. அண்டு இந்திய பெண்களை வந்து கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. அதனால யுரேசிய குழுக்கள்லாம் உருவாகுறாங்க. இன்னொன்று என்னன்னு பார்த்தா போரிடுறதுனால, ஸோ இந்த போரிடுறதுல வந்து அவங்க பீரங்கி படை, அதுக்கப்புறமா வந்து வலிமை வாய்ந்த பீரங்கி படைகள், அப்புறம் வெடிமருந்து குண்டுகள், இது எல்லாமே வந்து அவங்க இப்போ கண்டுபிடிக்கிறாங்க. அண்டு சென்னை சாந்தோம் பகுதியில், சென்னை சாந்தோம் போர்ச்சுகீசியர்கள் வருகைக்கு வந்து ஒரு முக்கியமான இடம் அப்படின்னு சொல்லலாம். போர்ச்சுகீசியர்கள் வந்து கருப்பு நகரம் அப்படின்னு என்ன சொல்றாங்கன்னா, மயிலாப்பூரை வந்து கருப்பு நகரம் அப்படின்னு சொல்றாங்க. அண்டு ஆங்கிலேயர்கள் வந்து கருப்பு நகரமாக வந்து ஜார்ஜி டவுன் அப்படிங்கிற ஒரு இடத்த வந்து கருப்பு நகரமாக சொல்றாங்க. அண்டு தமிழ் உரைநடையின் தந்தை என்று அழைக்கப்படுவர் யாருன்னு பார்த்தா ராபர்ட் டி நொபிலா அப்படிங்கிறவர் தான். அண்டு போர்ச்சுகீசிய யூதரான தமிழ் அச்சகத்தின் தந்தை என்று அழைக்கப்படுவது யாருன்னு பார்த்தா ஹென்ரிஸ் அப்படிங்கிறவர் தான். ஸோ இதுதான் போர்ச்சுகீசியர்களுடைய ஒரு கதை. இதுதான் போர்ச்சுகீசியர்களோட ஹிஸ்ட்ரி. அதுக்கடுத்தது யார் வரான்னு பார்த்தா டச்சுக்காரர்கள். ஸோ டச்சுக்காரர்களை பற்றி அந்த அளவுக்கு ஒன்றும் பெருசாக ஒன்றும் சொல்ல மாதிரி இல்லை. ஸோ டச்சுக்காரர்களை யார் ஃபஸ்ட்டு வரான்னு பார்த்தா ஜேன் ஹியூன் வான் லின்சோடென். ஸோ மறுபடியும் சொல்லுவாங்க, ஜேன் ஹியூன் வான் லின்சோடென் அப்படிங்கிறவர் வந்து அவர் நெதர்லாந்து நாட்டை சேர்ந்தவர். அது வந்து லிஸ்பனில் வாழ்ந்து வந்த ஒரு நெதர்லாந்து நாட்டை சேர்ந்த ஒரு அரசர். ஸோ அவர் வந்து டச்சுக்காரர்களுடைய முதல் பயணத்தை வந்து தென்கிழக்கு ஆசியாவை நோக்கி 1595 வந்து கொண்டு வராரு. அதுக்கப்புறம் 1602 வந்து டச்சு கிழக்கிந்திய கம்பெனி வந்து நடக்குது. ஸோ அம்பாயினா படுகொலை, இந்த அம்பாயினா படுகொலை அப்படிங்கிறது வந்து ஒரு முக்கியமான படுகொலை அப்படி சொல்லலாம். ஏன்னா வந்து 1623 தான் இந்த அம்பாயினா படுகொலை நடந்தது. இந்த அம்பாயினா படுகொலைக்கு முக்கிய காரணங்களே டச்சு கிழக்கிந்திய கம்பெனி தான். இதுல யாரை வந்து கொள்ளுவாங்கன்னு பார்த்தா ஆங்கிலேயர்கள், அதுக்கப்புறமா வந்து பிரெஞ்சுக்காரர்கள், அதுக்கப்புறமா வந்து போர்ச்சுகீசியர்கள், இவங்களை மொத்தமாக சேர்த்து 20 பேரை வந்து ஒரு அம்பாயினா அப்படிங்கிற ஒரு தீவில் வந்து ரொம்ப கொடுமையாக வந்து சாகடிச்சிருப்பாங்க. இந்த ஒரு இன்சிடென்ட் வந்து அம்பாயினா படுகொலை அப்படின்னு அழைக்கப்படுது. அதுக்கப்புறமா டச்சுக்காரர்கள்ட்ட மலாக்கா அப்படிங்கிற ஒரு பகுதியை வந்து 1541 வந்து கைப்பற்றியிருந்திருப்பாங்க. அதுக்கப்புறமா இலங்கை கைப்பற்றியிருப்பாங்க சொல்லணும் போர்ச்சுகீசியர்கிட்ட. அது எந்த ஆண்டுன்னு பார்த்தா 1658 தான் அவங்க வந்து கைப்பற்றியிருந்திருப்பாங்க. ஸோ இவங்க வந்து டச்சுக்காரர்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்து பழவேற்காடு தான் வந்து கேபிட்டலாக வச்சுருப்பாங்க. அதுக்கப்புறம் நாகப்பட்டினத்துக்கு கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ 1502 வந்து பழவேற்காடுக்கு வந்து போர்ச்சுகீசியர்கள் கட்டுப்பாட்டு கீழே தான் இருக்கும். அவங்களுடைய விரட்டை அடிச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து டச்சுக்காரர்கள் அவங்களுடைய ஆதிக்கத்தை செலுத்தி அவங்க வந்து கொண்டு வந்திருப்பாங்க. அவங்களுடைய அந்த பழவேற்காடை வந்து தன்னோட கட்டுப்பாட்டுகளை கொண்டு வந்திருப்பாங்க. சென்னைக்கு வடக்கு பக்கத்தில் ஒரு 60 கிலோமீட்டர் தூரத்தில் தான் வந்து ஒரு பழவேற்காடு அப்படிங்கிற ஒரு இடம் இருக்கு. இதில் வந்து ஜென்டிரியா அப்படிங்கிற ஒரு பாதுகாப்பு கோட்டையை இவங்க வந்து கட்டியிருப்பாங்க. அண்ட் டச்சுக்காரர்களை பற்றி இன்னும் சொல்லணும்னு பார்த்தா வேற எதுவுமே சொல்ல. இவங்களுடைய இதில் வந்து வெடிமருந்து தொழிற்கூடம் ஒன்றை வந்து நிறுவியிருப்பாங்க. அதுக்கப்புறமா வந்து அடிமை வியாபாரம் அப்படிங்கிற ஒரு முறையும் வந்து இந்த டச்சுக்காரர்கிட்ட ஏற்பட்டிருந்திருக்கும். இதுக்கப்புறமா இந்த அடிமை முறையை வந்து கிட்டத்தட்ட வந்து சென்னையில் வந்து தரங்கர்கள் நியமிச்சு இந்த அடிமையை பிடிச்சு வரதுக்காக சென்னையில் இருக்க தரங்கர்கள் அப்படிங்கிறவங்க வந்து நியமிச்சுட்டு இருப்பாங்க. அண்டு லெய்டன் அப்படிங்கிற ஒரு பல்கலை முனைவர் வந்து அவர் பேர் என்னன்னா வில் ஓ டிஜிட் அப்படிங்கிறவர் தான். இவர் வந்து என்ன சொல்லியிருந்திருப்பாருன்னா, கிட்டத்தட்ட 1621 ஜூன்லேருந்து 1665 நவம்பர் வரைக்கும் மொத்தம் 26,885 அடிமைகள் அனுப்பப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இதுதான்
டச்சுக்காரர்கள் வரைக்கும் நான் இந்த ஐரோப்பியர்கள் வருகையை வந்து நான் சொல்லிட்டுருக்கேன். ஸோ டச்சுக்காரர்களை வந்து ஒரு சில நியூஸ் அந்த அளவுக்கு டச்சுக்காரர்கள் பற்றி எந்த ஒரு நியூஸுமே இல்லை. ஸோ போர்ச்சுகீசியர்கள் பற்றி ரொம்ப பெரிய ஒரு நியூஸாக இருக்குது. ஸோ அடுத்த நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பிரெஞ்சுக்காரர்கள், டேனியர்கள், ஆங்கிலேயர்கள் அவங்கள பற்றிலாம் நான் வந்து வீடியோ அடுத்த இதோட கண்டினியூ அந்த பார்ட் 2ல் இருக்கும். ஸோ இதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன முக்கியமான இன்சிடென்ட், எந்த ஒரு ஹிஸ்ட்ரி வேணும், எந்த ஒரு ஜியாகிரபி, எந்த ஒரு சப்ஜெக்டாக இருந்தாலும் சரி, எதை பற்றி பேசுகிறோம் அப்படின்ட்டு நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நான் இப்போ சில விஷயம் ஒரு சில நேரத்தில் தான் நான் வந்து புக்கை பார்க்க வேண்டியதாக இருந்துச்சு. ஸோ நான் எப்படி கிளாஸ் எடுத்தேன், இது வரைக்கும் நான் வந்து காலேஜில் எடுத்துருந்துருக்கேன். ஆனால் வந்து ஒரு கேமரா முன்னாடியே என்னோட யூடியூப் சேனல் நான் உருவாக்குனதே வந்து ஒரு இன்சிடென்ட், அதாவது வந்து கரண்டாக என்னென்ன இன்சிடென்ட் நடக்குது, ஒரு டிஎன்பிசி சம்மந்தமாக வந்து நான் யூடியூப் சேனலில் ஓப்பன் பண்ணது. ஸோ உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் நான் டிஎன்பிசி சம்மந்தமாக நான் யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணிட்டு, அண்டு நான் வந்து டிஎன்பிசி படிச்சுட்டு இருக்கிறதுனாலையும் அண்டு வேறு ஒரு இதுக்கு எப்படி சொல்கிறது, அந்த இதுக்கு அதுக்கும் மனப்பாடம் பண்ணணும், இப்போ யூடியூப்காக தனி கண்டதுக்காகவும் மனப்பாடம், இதுக்கும் மனப்பாடம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக வந்து என்னால் வந்து வீடியோ பண்ண முடியாமல் இருந்துச்சு. ஸோ அதனாலே நான் வந்து இது சம்மந்தமாக நான் இப்போ வீடியோ போட்டுட்டு இருக்கேன். ஸோ நான் எப்படி வீடியோ எடுத்தேன், நான் எப்படி படம் எடுத்தேன் அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு ஏதாச்சும் வேறு என்ன சப்ஜெக்ட் நடத்தணும் அப்படின்ட்டு நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, பை பாய், see you, டாடா.